ஹாய். ஸோ ராம் வித் ஜானோடைய அவங்க அவுட்ஃபிட் பற்றி நம்ம லாஸ்ட் டைம் வந்து ரிவ்யூ போட்டிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம். இது லேபிள் ஐ பற்றி கீழே நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா, அவங்களை ரீச் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ டிட். நான் வந்து அவங்களோட டீமுக்கு வந்து நான் பிங்க் பண்ணேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் கேட்டாங்க, நான் அது சென்ட் பண்ணேன். வில் கெட் பேக் டு யூன்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் எந்த மெசேஜும் வரல, எந்த ரிப்ளையும் வரல. அண்ட் இதுக்கு நடுவில் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து என்னோட வீடியோவை கீர்த்திக்கு ஷேர் பண்ணி ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபாலோவர்ஸ்க்காக பண்ணுறாங்க, வியூஸ்க்காக பண்ணுறாங்க, பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் கிடையாது தி லேபிள் ஐயில். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன் அவுட்ஃபிட். அப்போ வந்து எனக்கு இவ்வளோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்களே கூட கேட்டிங்க ஏன் அவங்ககிட்ட போய் வாங்குறீங்கன்னு. சரி, அந்த டைம் வந்து எனக்கு அந்த அவுட்ஃபிட் வந்து கொஞ்சம் சீப்பாகவும் இருந்துச்சு, மெட்டீரியல் வைஸ் கொஞ்சம் ஓகேவாகவும் இருந்துச்சு. அந்த ஒரு ட்ரஸ்ட்டில் தான் நான் திருப்பி வாங்கினப்போ எனக்கு இதில் ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதை ஷேர் பண்ணதுக்கு பப்ளிசிட்டிக்காகன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பப்ளிசிட்டி வேணும்னா நான் அந்த டைமே அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். என்ன வேணால் க்ரியேட் பண்ணி நான் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நான் அப்பவே போட்டிருப்பேன். அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஜென்யூனாக எனக்கு இந்த அவுட்ஃபிட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை சொன்னதுக்கு பப்ளிசிட்டிக்காகன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதை கீர்த்திக்கே நான் டேரெக்டாக மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி அந்த வீடியோ போட்டது நான் பப்ளிசிட்டிக்காக எதுவுமே பண்ணல, எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்லி. அவங்க எதுக்குமே ரிப்ளை பண்ணலை, எனக்கு இது வரைக்கும் ரிப்ளை பண்ணலை. இதுக்கப்புறமும் பண்ணுவாங்களான்னு தெரியல. நீங்களுமே அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா, கமெண்ட்ஸ்லையோ இல்லை டிஎம் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக இதுதான் சொல்ல போகிறாங்க. பட் அவுட்ஃபிட் வாங்கி வியர் பண்ணவங்களுக்கு தான் அதோட ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஃபேக்கான ரிவ்யூ கிடையாது. நம்ம பேசுகிற எப்பவுமே ஜென்யூனான ரிவ்யூ தான் இருக்கும். இதுக்கப்புறமும் அதான் இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.